123 கண்டெய்னர் கள்ளன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் உங்களுக்கு தெரியும் யாரென்று இன்றைய தினம் வந்து சொல்லியிருக்கிறார். தேசிய தலைவரும் 44,000 போராளிகளும் வடக்கு மாகாணத்தில் குடுவித்தார்கள் என்ற ஒரு கதை ஒன்றை இன்றைக்கு சிங்களத்தில் சொல்லியிருக்கிறார். இவர் சிங்களத்தில் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்கிறார். ஆனால் சிங்களமும் தமிழும் சரளமாக பேச தெரிந்த எனக்கு அது விளங்கினது. அதனுடைய வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள் வெகு விரைவில். மிகவும் கவலையாக இருக்கின்றால் இவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் எப்படி நாங்கள் எல்லாம் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் தான் இந்த அனுரகுமார் அரசாங்கம் எங்களுடைய மக்கள். அப்படியே பொய்களை உண்மை என்று நம்புகின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள். ஆகவே எங்களுடைய சமூகம் அள்ளுகொள்ளையாக நம்பியது. இதுக்குமோ சில விட இவருமே போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று இந்த அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டதாக இன்றைய தினம் சிங்களத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரலாறு அடிச்சு குதத்தினாங்க அந்த கடல்ல குடுவித்தேன் என்று சொல்லுங்கல்ல. ஒரு தமிழ் மனுஷன் நான் வெட்கப்படுறேன். ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாநிலத்தில் இருந்து போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த விமல் ரந்தாங்கவுடைய நெஞ்செல்லாம் எரியுது. நான் உங்களுடைய போர் வீரர்களை நீங்கள் செவலியோ என்று சொல்லுகின்ற போது ரணவிருவோ என்று சொன்ன தமிழன் நான். ஏனென்றால் ஆயுதம் ஏந்தி என்னோட இருக்கிறார்கள். ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் வடக்கு மாநில பார்த்துக் கொள்வார்கள். நீங்கள் கடைசியாக ராமநாதன் எனக்கு நன்றாக தெரியும். இன்று வரைக்கும் இன்று கூட செக்யூரிட்டி சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் மிகவும் கவலையா இருக்கு. நீங்கள் யாரை குரல் இல்லாத ஒரு இனத்தை, ஒரு தமிழ் பேசுகின்ற குரல் இல்லாத இனத்தை நீங்கள் அடக்குகிறீர்கள் என்று நினைக்கும் போது மிக வெட்கமாக இருக்கிறது. நாங்கள் இனவாதம் இல்லை என்று இந்த வரைக்கும் இதில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் தமிழனாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் நீங்கள் பால் குடித்து வளர்ந்த குழந்தையா இருந்தால், நாய்ப்பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால், புத்தகத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள். திருவோணமிலே மக்கள் தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடுவியாக என்று சொன்னதுக்கு எந்த முகத்தோட யாழ்ப்பாணம் பெறுவீர்கள்? இதில் இருக்கிற ஓடி வெக்கமா இல்லையா? நீங்க எல்லாம் ஒரு ஆயுதம் ஏந்தி போராடிய இது யாருக்கு அவமானம் என்றா ரோகண விஜய் வீரர் என்ற ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது. அவர் கொண்டே இந்த கனத்த மயானத்தில் எரிக்கப்படும் போது உங்களோட மாதிரி எல்லாம் காருக்கும் பஸ்ஸுக்கும் ஓடிச்சிருவாங்க நினைச்சிருந்தா அந்த மனுஷன் போய் எங்காவது வெளிநாட்டில் வாழ்ந்திருக்கும். உங்களோட மாதிரியான மனுஷர்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் ரோகண விஜய் வீரருடைய பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளை ஊட்டியோட போய் வேற எங்கேயாவது வாழ்ந்திருக்கு. அப்படிப்பட்ட கேவலமான வெக்கமா இல்லையா உங்களுக்கு? ஒரு கணம் ஜோதிச்சு பாருங்க. ஒரு இனத்தை போராடிய தமிழன் சொல்லிக் கொள்கிறேன். கடவுள் வடக்கு என்னுடைய தலைவர் சொல்ல உங்களுக்கு அந்த புத்தகத்திலே அந்த புத்தக மக்களை போடுறீங்க. புத்தகத்தில் இந்த யாராவது ஒரு தமிழன் ஒரு முஸ்லீம் தமிழ் பேசுகின்ற யாராவது சொல்லுமா புத்தகத்தில் குப்பையை போட வேண்டாம் என்று கூட அரசாங்கத்துக்கு நான் தமிழனாக இருக்க ஆசைப்படுறேன். நான் தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் இனத்தை என்னுடைய தேசிய தலைவர் என்று ஒரு நாள் பாதுகாப்பாக வடக்கு மாநிலத்திலிருந்து வெளியேற்றி இருந்தால் அது நீங்கள் பிழை என்று நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்னை கொள்ளுங்கள். நான் அதை சிங்களத்திலே சொல்கிறேன். நான் அவசரப்பட வேண்டாம். அதை விட திருவோணமலையில அவர்களால் தோண்டி இருக்க முடியும். 200 ரூபாய் மலைய மக்கள் 200 ரூபாய்
160 ரூபா வெல்லுவோம், நாங்கள் 40 ரூபாய் மிச்சத்துக்கு 2 வாழைப்பழம் தான் வெல்லுவோம், கொண்டால் நாங்கள் கடைக்காரன் அடியில் அழியிறத பிள்ளைங்க தான் தருவான். பானையும் 2 வாழை